ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் செடியெல்லாம் இருக்குது. சிவப்பு வெண்டைக்காய். இதை பாருங்க, இதெல்லாம் வெண்டைக்காய் செடி தான். இப்போதான் காய் பிஞ்சு எல்லாம் விட்டுட்டு இருக்கு. குட்டி குட்டியா இருக்குது. இதை பாருங்க, இதெல்லாம் வெண்டைக்காய் செடி. இது வந்து பூசணி செடி. என்ன பூசணிக்காய்னா கல்யாண பூசணிக்காய். நம்ம டிஸ்ட்ரி எல்லாம் சுற்றி போடுவோம் இல்லையா, அந்த பூசணிக்காய் செடி இதுதான். ஆயுத பூஜைலாம் வந்துச்சுன்னா அப்போது அந்த சீசனுக்கு இது வந்துடும். நம்ம அப்போ அறுத்து நல்லா மார்க்கெட்டுக்கு போடலாம். வெண்டைக்காய் செடி வந்து அங்கங்கே ஒவ்வொன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அங்கங்கே ஒன்று இருக்குது. ஆனால் இது வந்து சிவப்பு வெண்டைக்காய் நமிக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்க. அதிகமாக அரைக்கும்போது வந்து முள் நிறையா இருக்கும் நம்ம வெண்டைக்காய் அரைக்கும்போது. இப்போ இல்லை, அதான் காயும் பூவும் இப்போ தான் பிஞ்சியாக விட்டுட்டு இருக்கேன். இப்போ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க. மொட்டு பூ விட போகுது இதுக்கு மேலே தான். வெண்டை இப்போ நாட்டு வெண்டையெல்லாம் வர்றதில்லை, இந்த வெண்டை தான். பூசணி கொடி வந்து வெண்டைக்காய் செடியில் அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கு. என்னங்க வெண்டைக்காய் அறுக்குறீங்களா? இந்த வெண்டைக்காய் ஒன்று இருக்குது. சரி, அப்படியே பச்சையாக சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. சாப்பிடலாம். மண்ணாக்குது, மண் தொலைச்சிட்டு சாப்பிடலாம். தண்ணி இங்கே போயின்னு இருந்துச்சுன்னா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், கழுவிக்கலாம். இது தண்ணி வருமாங்க? தண்ணி வராது, கரண்ட் இல்லையாப்பா. உனக்காக தண்ணி இருக்குதாங்க. ஃப்ரெஷ்ஷாக செடியில் அறுத்தீங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. நல்லா இருக்கா டேஸ்ட்டு? முத்தலா இலச்சியா? சூப்பருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கனகாமரம் தோட்டம் வந்தாச்சு. இதுக்கு முன்ன நல்லா பூ பூத்திருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லாம் காய் விட்டு இப்போ செடி பார்க்கறதுக்கே நல்லா இல்லை. அந்த காயெல்லாம் உடைச்சிட்டு நல்லா களை கொத்தி வச்சுக்கிறாங்க. இதை பாருங்க, நல்லா க்ளீனாக இருக்குது. முன்ன வந்து பில்லு பில்லாக இருந்துச்சு, இப்போ வந்து நல்லா இருக்குது. இதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை செஞ்சாதாங்க நல்லா இருக்கும். இருக்கா பூவை? இல்லைங்க, ஒவ்வொன்றும் அங்கே ஒன்று அங்கே ஒன்று தான் இருக்குது. பூவே இல்லை சுத்தமாக. நல்லா இப்போது பூ பூத்துட்டு காயெல்லாம் உடச்சி போட்டு நல்லா களை கொத்தி வச்சுட்டுக்கிறாங்க. உரம் போட்டு வச்சுருப்பாங்க. ஆமாம், உரம் போட்டு நல்லா களை கொத்தி வச்சாதான் இதில் மறுபடியும் நல்லா துளுத்து பூ எடுக்கும். மழை பெஞ்சதுனால இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வரும் பூவெல்லாம். நான் பூ இருந்தால் அறுத்துக்கலாம் தான் நினச்சேன், ஆனால் இல்லை. அந்த பக்கம் ஏதோ கொஞ்சோண்டு இருக்குது, பார்க்கலாம். நம்ம எதுவும் எடுத்துகிட்டு வரலையே. போகலாம் வாங்க, இந்த பக்கம் அப்படியே. பூ பெருசாக இருக்குதுங்க. எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு. ஆமாம், நல்லா இருக்குது. இது தோட்டத்து சுற்றினு அறுக்கலாமா? எதுக்கு அறுத்துட்டீங்க? நல்லா இருக்குது. நம்ம தோட்டத்தை சுற்றின்னு அங்கங்கே ஒவ்வொன்று பூத்து இருக்குது. சங்குப்பூ நம்ம சாமிக்கு தான் வைப்போம். பூ அறுக்குறியா? ஆமாம், கொஞ்சோண்டு அறுத்துக்கலாம். இங்கே தான் கொஞ்சோண்டு தான் இருக்குது. மழை வந்துக்கிறதுனால எல்லாம் இதுவாகிட்டுக்குது. ஆமாம், மழை வந்துச்சுன்னாவே இந்த பூவெல்லாம் வந்து உதிரிடும், கீழே உதிரிட்டுக்குது பாரு. உதிரிடும் ஒன்று அந்த மழை தண்ணி வந்தாவே அப்படியே அடிப்பட்ட மாதிரி ஆயிடுது. கொஞ்சமாக நம்ம ஒரு துண்டு வந்துச்சுன்னா போதுங்க. இதுவே அங்கே ஒன்று தான் இருக்குது. கவர் இல்லை, நம்ம பாரு கச்சிப்பில் வச்சுட்டு இருக்கிறோம்.
நம்ம தூரமாக இருக்கிறதுனால வர முடியல ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா வந்து போகலாம், வரவே முடியல. ஏன் ஆகிட்டே இருக்குதுங்க பாருங்க. ஏன் ஆகிட்டு இருந்தால் நான் எப்படி அறுக்கிறது? அறுத்துட்டியா? இன்னும் கொஞ்சம் அறுத்துக்கலாங்க, கொஞ்சோண்டு தான் அறுத்தேன். எங்க அங்கே இல்லையே. ஆமாம், மழை பெஞ்சு சேராக இருக்குது. ம். இந்த மழைக்கு தான் இனிமேல் தான் இது காய் வரும். காய் வந்து அப்புறம் பூ வரும். பூ வந்து அப்புறம் காய் வரும். அந்த காய் வந்து அப்புறம் உடச்சி போட்டுருவாங்க. உடச்சி போட்டக்கன்னா ஆகும், அந்த மழைக்கு திரும்பியும் அந்த துளிர் மாதிரி வரும். துளிர் வந்து திரும்பி அதில் பூ வரும். இது பூ வச்சுக்கினா கூட தாங்காது. ம். ஏன்னா மழை பெஞ்சு நனைஞ்சிச்சுல்ல, அடிப்பட்ட மாதிரி இருக்குது. ம். சரி போகலாங்க. ம். அப்படியே நடு, அங்கே கொஞ்சம் அங்கே அர்த்தம் அப்படியே நட போகலாம். காவால வரவே முடியல, சேரா இருக்குதுங்க, ரொம்ப சேரு. ஈரம் அதிகம். கொஞ்சோண்டு தான் கிடச்சிச்சு பாருங்க. நான் அப்படியே கச்சிப்பில் வச்சுன்னு இருக்கிறேன், ஆனால் பூ நல்லா இல்லை. உனக்கு கவரு இல்லை. இந்த கவர் இது உனக்கு. ஆமாம், வேறு என்ன பண்ணுறது? சரி போகலாம், நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். போகலாம் வாங்க. அவங்க ஒரு இடத்துல நல்லா வலிக்கு வீழ்ந்துருப்பேன், சேர் அப்படியே வலிக்கி விட்டுச்சுங்க. அதான் மழை பெஞ்சா வருதுன்னா கஷ்டம். அங்கங்கே ஒன்று இருக்குது, நம்ம பார்த்துட்டு போகலாம். தண்ணி போயின்னு இருக்குதா என்னான்னு தெரியல. பம்ப் செட்டில் மழை பெஞ்சதுக்கு தண்ணி எடுக்கலை. இதெல்லாம் மாட்டு தீவனம், தண்ணி நல்லா பாஞ்சிட்டு இருக்கு. தண்ணி பாஞ்சாச்சு, மாட்டு தீவனம் கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துருக்கு. போகலாம் வாங்க. என்ன பண்ணுற? நீ மட்டும் ஒரு வெண்டைக்காய் சாப்பிட்டீங்கல்ல, உனக்கு வெண்டைக்காவே இல்லை போகணும். நானும் ஒன்று இருக்குதான் தேடி தேடி பார்க்குறேன், ஒன்று கூட கிடைக்கல. என் செப்பல் எல்லாம் ஷூ மாதிரி ஆயிட்டுக்குது, சேரு. தண்ணியில் போட்டு கழலாம் போ. தெளிவாக சொல்லு. மழைக்கு அதுக்கும் இப்படி தான் இருக்கும். மழை வந்தால் அங்கே ரொம்ப சேராக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே நடு, அந்த ஓரத்தில் போய் அப்படி போயிடலாம். ஈரத்தில் அப்படி தான் இருக்கும். இந்த பில்லு மேலே வந்துடும், இந்த பில்லு மேலே வந்தால் தெரியல. பண்ணைக்கீரை மாதிரி இருக்குதுங்க இது. பண்ணைக்கீரை இது இந்த மாடு தின்னல, என்னது என்ன மாடு சாப்பிட்றதா? அப்போ என்ன வேணாம், ஆனால் இது பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. பாருங்க. அது இல்லை, அது இது இல்லையா?
சரி போட்டுறேன். இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் தாண்டதே பெரிய விஷயமாகுது. சேரு லொசான்னு இருக்குது. ரொம்ப நல்லா மாட்டிக்கணும் போங்க. அப்படியே வா அது இதுலேயே அந்த பில்லு மேலே நடு. பில்லு மேலேயா? பில்லு மேலே நடு, அந்த பில்லு மேலே இதுவாகிடும். கால் இவ்வளோ நீட்டுக்கு இறங்குதுங்க உள்ளோ. தெரியாமல் வந்துட்டேங்க. வந்துட்டேன் நண்பர்களே. ஒரு வெண்டைக்காய் கூட கிடைக்கல, அவ்வளோ தூரம் தேடி தேடி. எப்படியும் நம்ம அங்கே தான் போகணும். போகலாம். இருக்கா வெண்டைக்காய்? இல்லையே, இது கொஞ்சம் பெரிய செடியாக இருக்குது. ஆனால் இது காணுங்க. இப்போ தான் வந்துட்டே இருக்குது பாருங்க. இப்போ தான் பூ. குட்டியாக விட்டு இருக்குது. இது வந்து பூ, இது வந்து வெண்டைக்காய் தான். குட்டியாக இருக்குது. இன்னும் போனோம். ஐயா வீந்து இலை வேண்டியதுதான். கரும்பு எங்கன்னு கூட தெரியல, அப்படி இருக்குது. போகலாம் வாங்க, அப்படியே நேரம் இந்த வரப்பே போகலாம். வீந்து ஏந்து வாரி வந்துன்னு இருக்கிறோம். சரி வாங்க. வேப்பிலை ஒன்று உடச்சிக்கணுங்க. இது பாருங்க பெருசாக இருக்குது. ஒவ்வொன்றும் பச்சையாகவே இருக்குதுங்க நெல். இது பாருங்களேன். வரும் அதுக்குள்ள வரும், ஆனால் பச்சையாக இருக்குது. அழகாக இருக்குது பாருங்க. ஆமாம், இது விட இன்னும் அது நல்லா இருக்குதுங்க. அது ஆனால் முத்திட்டு இருக்கு, நல்லா இருக்குது. அது பாருங்க. அழகா இருக்குது பாருங்க, முத்திட்டு இருக்கு. அப்படியே அதுதான் அரிசி. அரிசி இல்லைங்க, நெல். அதில் இருந்து தான் வரும். நம்ம மிஷினுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு மிஷின் வச்சு அறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குடியாத்தம் தான் வரணும். நம்ம அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நெல் குத்தி அதுக்கப்புறம் தான் அரிசியாகவும் சாப்பிட்ணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. நடங்க போகலாம், போகலாம் நடங்க. வேப்பிலை வேப்பிலை பண்ணாரியம்மன் வேப்பிலை. மத்தியானம் உச்சி வெயில் ஒரு வேப்பிலை வச்சுக்கினேன். காற்று கருப்பு எல்லாம் வரும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்ததுனால வேப்பிலை ஒன்று அறுத்துக்கினேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி போகலாம் அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதெல்லாம் சுற்றிட்டு வந்தாச்சு. வீந்து ஏந்து வாரி எப்படியோ இங்கே வந்து சேர்ந்தாச்சு. கலப்பு பாருங்கள், நான் கலப்பு மேலே தான் உக்காந்துட்டு இருக்கிறேன். நம்ம எப்போனா ஏர் ஓட்டணும்னா அப்போ காமிக்கிறேன். டிராக்டரில் பின்னாடி வச்சு ஜாயின்னு அப்படியே ஏர் ஓட்டிகிட்டு போவோம் இந்த கலப்பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.